பிஜேபி மீடியா நேயர்கள் அனைவருக்கும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். சகோதரர் எம்பி நவாஸ்கனி அவர்களுக்கு இந்த பதிவு. நவாஸ்கனி அவர்களே, மத கலவரத்தை தூண்டி விடணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த டிஎம்கே அரசாங்கம் சொல்லிச்சு போய் மத கலவரத்தை தூண்டி விடுன்னு சொல்லி அந்த மத கலவரத்தை தூண்டி விடுறதுக்காக திருப்பரங்குன்றம் வந்தீங்களே. இப்போ சமீபத்தில் இந்த ஜிகாந்தர் அலின்னு ஒரு சமூக சேவர், எல்லா மக்களும் அவர் முஸ்லீம்லாம் நல்ல முஸ்லீம், அவர் எவ்வளவோ நல்ல முஸ்லீம்கள்லாம் இருக்காங்க. அதில் நீங்கள் ஒரு புள்ளின்னு நினைக்கிறேன் நான். அங்கே போய் கலவரத்தை தூண்டி விடுறதுக்காக மத கலவரத்தை தூண்டி விடுறதுக்காக போனீங்களே, அவரை ஒரு கனிம வளத்தை சுரண்டிட்டு போகிறாங்கன்னு சொல்லி சமூக ஆர்வலராக இருந்து எல்லா மக்களுக்காகவும் நீ எல்லாத்தையும் கலவாண்டு போயிட்டேன்னா வருங்கால சந்ததிகள் கஷ்டப்படுவாங்களேங்கிறதுக்காக அவர் போராடின ஒரு முஸ்லீம் சகோதரரை வண்டி ஏற்றி கொண்ட டிஎம்கே அரசாங்கம் கொன்று இருக்க. நீ அங்கே போனையா அண்ணே? நீங்கள் அங்கே போனீங்களாண்ணே? அங்கே போய் அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் கூட அந்த வீட்டு குடும்பத்துக்கு போய் ஆறுதல் சொன்னீங்களா? அங்கே போனீங்களாண்ணே? ஏன்னா அந்த முஸ்லீம் சகோதரர் வீட்டுக்கு நீங்கள் போய் உங்கள் பின்னால் நாங்கள் நிற்கோம், யார் இந்த செயலை செஞ்சா அவங்கள அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த வீட்டுக்கு போய் பாதிக்கப்பட்ட மக்கள் கூட போய் நீங்கள் நின்னீங்களாண்ணே? அதெல்லாம் விட்டுட்டு இது நீங்கள் பண்ணுற ஒரு எச்சத்தனத்தை வேறு யாராவது அப்படி உங்கள் மசூதிக்கு எடுத்துறாவோ தற்காவனா ஒருத்தன் பன்னிக்கறி அறுத்தோ இந்த மாதிரி சாப்பிட்டாம்னா நீங்கள் என்ன ஆகும்? நீங்கள் பண்ணின அதே தப்ப இவங்களும் திரும்ப பண்ணியிருந்தா என்ன ஆகும்னே? சரி, இப்போ அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் அந்த சகோதரர் வீட்டுக்கு நீங்கள் போனீங்களா? இந்த டிஎம்கே அரசாங்கம் அங்கே போயிட்டா தான் பிரச்சனை பெருசாயிருமே. நீங்கள் போய்ட்டு ஐயோ ஏன் போனேன்னு உங்களை தூண்டி விடுறவன் உங்களை கேட்பானே. டிஎம்கே அரசாங்கம் என்ன சொல்லுது? மத கலவரத்தை தூண்டி விடு, சாதி கலவரத்தை தூண்டி விடு, இதுக்குன்னா அவங்க உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனால் மக்களுக்கு நீ நல்லது பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வண்டி ஏற்றி கொண்டுருவாங்க. அந்த இப்போ கனிம வளத்தை ஏற்றி கொன்னாங்களே அந்த அவர் உங்கள் முஸ்லீம் தானே? அதுக்கு நீங்கள் போய் என்னென்ன பண்ணினீங்க? அவர் என்ன தப்பு பண்ணார்? கனிம வளத்தை சுரண்டி அடுத்த மாநிலத்துக்கு போய் விற்காங்க, இதனால வருங்கால சந்ததிகள் பாதிக்கப்படுவாங்கன்னு ஒட்டுமொத்த மக்களுக்காக வேண்டி தான் அவர் போராடினார். அதை உங்கள் டிஎம்கே அரசாங்கம் வண்டி ஏற்றி கொண்டுட்டீங்க. அந்த வீட்டுக்கு போனீங்களா? அந்த சகோதரரோட குடும்பத்தை போய் பார்த்தீங்களா? அதுக்காக நீங்கள் என்ன பண்ணீங்க? ஒரு எம்பியாக இருந்திருக்கீங்க, முஸ்லீம் சகோதரர், இறந்ததும் ஒரு முஸ்லீம் சகோதரர் தான், ஜகந்தர் அலியா ஏதோ ஒரு நேமு, ஜகந்தர் அலி தான் நினைக்கிறேன், முஸ்லீம் சகோதரர் தானே? அப்போ நீங்கள் அங்கே போய் நின்றுக்கணும்ல. அதெல்லாம் விட்டுட்டு இந்த டிஎம்கே அரசாங்கம் சொன்ன ஒரே காரணத்துக்காக உங்கள் பாதிக்கப்பட போகிறது இந்துக்கள் மட்டும் இல்லையே, முஸ்லீம்கள் தானே, 2 பேர் தானே பாதிக்கப்படுவாங்க. அப்போ நீங்கள் ஒரு எம்பியாக இருக்கிறவர் நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும்? ஒரு பொதுவாக பேசியிருக்கணும். சரி, அங்கே போய் மத கலவரத்தை அவன் கூட இருக்கிறவன் பண்ணாலும் அது பண்ணினது தப்பு, அதை செய்யக்கூடாது. அடுத்தவன் நம்பிக்கையில் நம்ம மத நம்பிக்கையில் தலையிட்டால் நம்ம எப்படி விட மாட்டோமோ அதே மாதிரி அது அவன் மத நம்பிக்கையில் போய் நீ தலையிடாத, அது செய்கிறது தப்பு, நம்ம சட்டப்படி என்னமோ அதை செய்வோம்னு சொன்னால் நீங்கள் ஒரு எம்பின்னு ஒரு நல்ல மனுஷன் மக்களுக்காக இருக்கிறவன்னு சொல்லலாம். அங்கே யாரோ எல்லா மதத்துலேயுமே அறிவில்லாத 4-5 பேர் இருப்பான். அப்போ இங்கே உள்ள அறிவில்லாத 4 பேர், அங்கே உள்ள அறிவில்லாத 4 பேர் சேர்ந்து சண்டை போட்டால் நீ நல்லா சொகுசாக போய் இருந்துக்கிடுவேன். பாதிக்கப்பட போது அப்ராணி மக்கள் தானே பாதிக்கப்படுவான். அது எங்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு நல்லா தெரியும். அந்த தப்பை நம்ம செய்யக்கூடாது, நம்ம சட்டப்பூர்வமாக என்ன பண்ணுவோமோ அதை நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீ மாட்டுக்கறி திங்கும் போது உன் தற்காக்கு முன்னால் பன்னிக்கறி தின்னாமனா என்ன ஆகும்? நீ பண்ணின அறிவில்லாத வேலையை இங்கே அறிவில்லாமல் பண்ணியிருந்தால் என்ன ஆயிருக்கும்? நீ சொகுசாக ஏசி ரூமில் இருந்துருவேன், உன் குடும்பம் குட்டி ஏசி ரூமில் இருக்கும். பாதிக்கப்பட போகிறது அப்ராணி முஸ்லீம்கள் இந்துக்கள் தானே பாதிக்கப்படுவாங்க. சரி, இப்போ அந்த சமூக ஆர்வலர் சகோதர அலி வீட்டுக்கு நீங்கள் போனீங்களா? நீங்கள் போய் என்ன ஆறுதல் சொன்னீங்க? அந்த குடும்பத்துக்கு என்ன ஆறுதல் சொன்னீங்க? அந்த மக்களுக்கு என்ன சொன்னீங்க? ஆனால் நல்ல செயலுக்கு செயல்படுங்க. தமிழகத்து இந்த டிஎம்கே அரசாங்கத்துக்கு கூட இவங்க டிஎம்கே அரசாங்கம் அவங்க எவ்வளோ ஊழல், எங்கேயுமே சட்ட ஒழுங்கு பிரச்சனை, அவங்க நல்லதே செய்ய மாட்டாங்க. அவங்களுக்கு நீங்கள் சப்போர்ட்டாக இருக்கக்கூடாதுண்ணே, தப்பு. தயவு செஞ்சு இந்த மாதிரி அந்த சகோதரர் வீட்டுக்கு போங்க, அந்த குடும்பத்துக்கு நாங்கள் இருக்கோம்னு சொல்லுங்கள். போய் இந்த மாதிரி அவரை வண்டி ஏற்றி கொண்டு அவங்கள விடாதீங்க, அவங்களுக்கு சட்டப்படி தண்டனை வாங்கி கொடுங்க. இந்த மாதிரி செயலை செய்யுங்கண்ணே. மக்களுக்கு என்ன தேவையோ அதை செய்யுங்கண்ணே. அதை விட்டுட்டு தேவையில்லாத வேலையை பார்க்காதீங்க. பாரதிய ஜனதா கட்சி அனைத்து மக்களுக்குமான கட்சி. இது ஒரு மதத்துக்கோ ஒரு ஜாதிக்கோ உண்டான கட்சி கிடையாது. அனைத்து மக்களுக்குமான கட்சி தான் பாரதிய ஜனதா கட்சி. அனைவரும் இந்த 2026 தாமரை சின்னத்துக்கு வாக்களித்து தமிழகத்தில் ஒரு பாரதிய ஜனதா கட்சி தலைவர் முதல்வராக வரணும். அப்போ தான் நம்மளும்
ஒரு பொருளாதாரத்துலேயும் எல்லாத்துலேயும் ஒரு முன்மாதிரி மாநிலமாக தமிழகம் மாறணும்னா அதுக்கு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தால் தான் முடியும். ஓட் ஃபார் பிஜேபி தாமரை. நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.